வணக்கம் நண்பர்களே. ஜிஆர் ராஜா ஷோ யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசக்கூடிய டாபிக் என்னன்னு சொன்னால், சூப்பர் ஸ்டாரின் வேட்டையன் திரைப்படம் ப்ரீ புக்கிங் மற்றும் ஸ்டேட்டஸ், அதோட பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் நிலவரம், அதை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் படம்னாலே ஓவர்சீஸில் எப்போவுமே சூப்பர் ஸ்டாருக்கு உள்ள ஒரு பெரிய ஹைப் வேறு எந்த நடிகருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு சிவாஜி படத்திலிருந்து இன்று வரை ஓவர்சீஸில் மிக ஹைப் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா சூப்பர் ஸ்டாரோட படங்கள். கபாலி எந்த அளவுக்கு விளம்பரம் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ளைட்டில் அதோட படம் போட்டு ஃப்ளைட்லேயே ஒரு விளம்பரம் ஆடு, அப்படி அதே மாதிரி இந்த படத்துக்கு வேட்டையனுக்கு யூஎஸ்லாம் பஸ்ஸு, அதே மாதிரி துபாயில் மால்களில் ப்ரமோஷன்ஸு, ஒரு படத்தோட ப்ரொடியூசர்ஸோட அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸு, ரசிகர்கள், இவர்கள் அவங்களே செலவு பண்ணி ப்ரமோஷன் கொடுக்குற ஒரு நடிகர் யாருன்னு சொல்லலாம், நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஜெயிலர் உங்களுக்கே தெரியும், மிக பிரம்மாண்டமான படம். சுமார் 650 கோடி அளவுக்கு வசூல் செய்த ஒரு படம். அதுக்கப்புறம் அந்த படத்தை முறியடிக்கிறதுக்கு, அதை பின்தொடர்வதற்கு வேறொரு படம் இனி வரல. சூப்பர் ஸ்டார்னால தான் சூப்பர் ஸ்டார் படத்தை பீட் பண்ண முடியும், அப்படி நிரூபிக்கக்கூடிய படம் இந்த வேட்டையன். ஏன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம சினிமா உலகத்தில் எடுத்துட்டிங்கன்னா, ஓவர்சீஸில் பிரம்மாண்டமும் அதை வசூல் கொடுக்கக்கூடிய படம் ஹிந்தி ஃபீல்டு, அதை விட்டால் தெலுங்கு, அதுக்கப்புறம் தான் மற்ற இது. அப்படி பார்க்கும்போது இந்த படம் வெளி மாநிலங்களில் கர்நாடகா மற்றும் அந்த பக்கம் ஹைதராபாத் சைடில் 4 மணி ஷோ அப்படிங்கிறது இருக்குது. 4 மணி ஷோ ஓப்பனிங் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த 4 மணி ஷோவுக்கு பர்மிஷன் கொடுக்கல. 9 மணி ஷோ, ஒரு சில இடங்களில் 12 மணிக்கு தான் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கம்மிங் 10th. அப்படிங்கும்போது 4 நாள் லீவ் இருக்குது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விடுமுறை, தசரா, இதனால் ஒரு 4 நாள் விடுமுறைகளை இந்த ஓவர்சீஸ் பார்க்கும்போது சுமார் 900 தியேட்டர் வரை இந்த படம் வேட்டையன் வெளியிட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வசூல் நிலவரம் பார்த்தா ஜெயிலர் வசூலை விட மிக அதிகப்படியாக வசூல் இருக்கும். அப்போ 1000 கோடியை தொடுமா என்று கேட்டால் தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்று கேட்டால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே யூஎஸ்ல எல்லாம் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி நிறைய டிக்கெட்டுகள் விட்டு தீர்ந்து விட்டது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த 2 நாளுக்குள்ளேயே பல தியேட்டர்கள் டிக்கெட் இல்லை. சென்னை மாயாஜாலில் ஒரே நாளில் 65 ஷோ, ஒரே நாளில் 65 ஷோ இந்த படத்துக்கு போட போகிறாங்க. 65 ஷோ போடும்போது இதோட வசூல் கணிச அளவில் மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பல தியேட்டர்களில் 4 மணி ஷோ, அப்படி வெளிமாநிலங்கள், திருவனந்தபுரத்தில் அதே மாதிரி 4 மணி ஷோவுக்கு டிக்கெட்டுகள் அனைத்தும் விட்டு தீர்ந்து விட்டது. தமிழ்நாட்டில் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்ம ஜெயிலர் படத்தை இது வசூலை முறியடிக்கும் என்பது ஆதாரப்பூர்வமான உண்மை. இந்த பாடல் நம்ம அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் மனசில் ஆகும். இந்த பாடல் வெளியிடப்பட்ட பிறகு அதுவே ஒரு ஹைப் கொடுத்து பலரை இந்த பாட்டுக்கு வேண்டி இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லுது. அடுத்தது ஹண்டர் வர நம்ம சூப்பர் ஸ்டார் புகழ் பாடல் இப்பொழுது ரஜினிகாந்தோடைய இன்ட்ரடக்ஷன் சாங்கை விட அதிகமான வியூஸ் போயிட்டு இருக்கு.
அப்படி இருக்கும்போது ஒரு சாங்ஸுக்குன்னு ஒரு க்ரௌடு ப்ளஸ் சூப்பர் ஸ்டாரோட க்ரௌடு ப்ளஸ் பேன் இண்டியா படம் மாதிரி இது நம்ம அமிதாப்ஜி, பகத் பாசில், ராணா, நம்ம தெலுங்கு நடிகர், அப்படி ஒட்டுக்கா பேன் இண்டியா மூவி மாதிரி ஒரு அனைத்து நட்சத்திரம் சேரும்போது அதோட ஹைப்பு ஹிந்தி மார்க்கெட்டில் வடநாட்டு சைடில் நார்த் சைடில் இந்த படங்கள் இந்த பேன் இண்டியா இந்த இருக்கும்போது ஒரு மார்க்கெட்டை தனி இருக்கு. அமிதாப்ஜியும் சேரும்போது அங்கே கூட்டம் இங்கே ஷோஸ் அதிகமாக போட்டு நிறைய வசூல் அங்கே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு படத்தின் வசூல் நிர்ணயிக்கப்படுவது ஹிந்தி மார்க்கெட்டை வச்சு தான். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எப்போவுமே ஹிந்தி மார்க்கெட் அதிகம், தெலுங்குலையும் கூட அவருடைய மார்க்கெட் அதிகமாக அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு எப்போவுமே. வேற இங்கே தமிழ் நடிகர் யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஓவர்சீஸில் நம்ம கேட்கவே வேண்டாம். துபாயில், பிரான்ஸில், ஜெர்மனி, கனடா இப்படி மக்கள் கொண்டாடுறாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மக்களே அவரை கொண்டாடும் போது அது வசூல் கணிசமான அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லைக்காவின் தொடர் தோல்வி, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இந்தியன் 2 மற்றும் அந்த மணிரத்னம் அவர்களின் PSO 2 2 படமும் வசூலை பின்தள்ளியது, லைக்காவின் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த படம் அந்த பாதிப்பிலிருந்து லைக்கா நிறுவனத்தை மீட்டு மிகப்பெரிய அளவில் வசூலை அள்ளி கொடுத்து அவர்களே எங்கள் வசூல் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அளவில், ப்ரொடியூசரே சொல்லக்கூடிய அளவில் இந்த வசூல் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்பது நோ டவுட். 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த படத்துடைய 3 நாள் முதல் நாள் வசூலே தெரிஞ்சிடும். இது 1000 கோடியை தொடுமா என்பது. கண்டிப்பாக தொடக்கூடிய வாய்ப்பு 75%, 80% அதிகம். அதற்கும் மேலும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் படம் பற்றிய தகவல்கள், பாடல், நான் பாடக்கூடிய பாடல் அனைத்துக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் GR ஷோ ராஜா, குரு ராஜா. தேங்க்யூ.